ராமர் ஒரு தடவை இந்த வில்ல தவளை மேல வச்சுட்டார். அந்த தவளை மாட்டுக்கு பொறுத்துட்டு வேதனையோட இருந்தது. அதை பார்த்தோன்னு பதறி போய் எடுத்தாரு தவளைய. அந்த வில்ல எடுத்துட்டார். என்ன நீ என் பேரை சொல்லி கூப்பிட்டு கூடாதோ, நான் எடுத்திருப்பேன். அப்ப அந்த தவளை சொல்லிட்டு, எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உன் பேரை சொல்லிதான் கூப்பிடுவேன், ஒன்னாலேயே பிரச்சனைன்னா என்ன பண்றது? அது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் இவர்கிட்ட சொல்லுவேன், இவராலேயே பிரச்சனை வந்தா நான் என்ன சொல்றது? வம்படியா என்னை வச்சு பிரச்சனை. ஆக்சுவலா இப்ப பேசினவர் ஒரு நல்ல டாக்டர். he is so connected about அந்த கேன்சரை பத்தி உள்ள டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னார். அதான் ரெண்டு விஷயம். சாதாரணமா சொல்லும் பொழுது அது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும், ஒரு ஸ்டோரி மாதிரி. சோ அது சொன்னார். ஆப்வியஸ் அப்படிதான் சொல்லுவார். காரணம் டாக்டர், இவரோட ஸ்டூடெண்ட் அவரு, அப்படிதான் சொல்லுவார். சோ நான் ஒன்னும் அப்படி ஏதாவது இருக்கணும், இத பத்தி டீடைல் தெரிஞ்சவனும். அப்படி இல்லாட்டி ஒரே சப்ஜெக்ட நாம 100 இடத்துல பேசலாம். இப்ப சுக்கி சுப்பிரமணியம் அவர் மாதிரி அத ஒவ்வொரு இடத்துல போய் பேசினா எனக்கும் புதுசா இருக்கும், அது ஓகே. அப்படி இல்லாட்டி ஒரே இடத்துலயே பேசலாம். இப்ப ஒரு வாட்டி ராமரை பத்தி பேசி, ஒரு வாட்டி ராவணனை பத்தி, ஒருத்தர் சீதையை பத்தி, பரதனை பத்தி, இல்லாட்டி மகாபாரதத்தை பத்தி. இங்க சப்ஜெக்டே இதுதான். எனக்கு இந்த சப்ஜெக்டே தெரியாது. சோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. ரெண்டாவது, எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. சினிமால கேன்சர் வந்தா ஒருத்தன் சத்தியமா செத்து போவான் அப்படிங்கறத நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அது நியாயமா உண்மையான கேட்காதீங்க. கேன்சர் வந்தா செத்து போயிடும். அவனை பார்த்து எல்லாரும் பரிதாபப்படுவாங்க. அவன் ஒரு தியாகி. அவன் அப்படியே குடிச்சுட்டே அவன் இருப்பான். அவன் லவ்வர் இல்லைன்னு போய் சொல்லி ஏதோ கூத்தடிப்போம். அவரை பொறுத்த மட்டும் கேன்சருங்கிறது ஒரு வியாதியே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரிவென்ஷன், அது வராம பாத்துக்கிறதுக்கு என்னன்னு அவருக்கு தெரியும். ரெண்டாவது, அது ஆரம்பத்துல வந்தா அதை எப்படி கியூர் பண்ணணும். மூணாவது, கொஞ்சம் அதிகமா இருந்தால் அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, கேன்சரால ஒருத்தன் சாக மாட்டான், வேற ஏதாவது அந்த வியாதியில போவான், கேன்சர் இருக்கும், அவன் அப்படி ட்ரீட் பண்ணலாம். ஃபோர்த் ஸ்டேஜ் இருந்தா ஆம்பியூட் பண்ணி எடுத்து அது மெல்கினண்டா இல்லாட்டி அது சாதாரண கட்டியான்னு பாக்குற மாதிரி உள்ளது இருந்தால் அது வசதி இல்லாதவங்களையும் ஃப்ரீயா பண்ணி தர. நோட் த பாயிண்ட். ஸோ இங்க வருஷா வருஷம் நம்ம வரது இல்லாம நமக்கு தெரிஞ்ச நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு 10 பெரிய மனுஷனுக்கு தெரியும், நாம பண்ண வேண்டாம். இங்க நடக்கிற நல்லதெல்லாம் சொல்லி ஏதாவது பண்ண சொன்னா அதுக்கு 80G எக்ஸம்ஷன் பண்ணி கொடுத்தா அவர் அந்த புண்ணியத்தை நமக்கும் பாதி கொடுப்பார், யாருக்கு எல்லாம் தெரியாததோ அவங்க. அது அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொல்லிக் கொடுத்தார். பாடுறதுக்கு வோக்கல் கார்டு முக்கியம் இல்ல, வேற ஏதோ பிரச்சனை தான் முக்கியங்கிற மாதிரி ஏதோ சொன்னார் அவர். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு தெரியல, இப்ப அவர் சொன்னது எனக்கு நல்ல இன்ஃபர்மேஷன். ஆனால் இதுதான் முக்கியம். செத்து போனவங்களா இருந்தாங்க. ஸ்ரீவித்யான்னு நடிகை எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவங்க கேன்சர் முன்னாடியே தெரியும், அதை ஆம்பியூட் பண்ணிருக்கலாம். அவங்க பண்ணாம அதை போத்தி வச்சுட்டு இருந்து அது அவங்களோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இவரை மாதிரி இருந்தா, நம்ம விஜயராகவன் சார் மாதிரி இருந்தா செவிட்லயே 4 கொடுத்து அவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்து எடுத்திருப்பார். எடுத்து பந்த விட்டு வச்சிருக்கு. ஏன்னா அது எவ்வளவு டேஞ்சர்னு தெரியும். இவங்களுக்கு பிரச்சனை ஏதோ பிரச்சனை இருந்தது, நான் எடுத்தேன், லேப காமிச்சோம், அது மெல்கினன்ட்லன்னு வந்துருக்கு. சந்தோஷம். பியூட்டிங்கிறதே பேசிக்கா ஹெல்த் தான், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். இல்ல என்ன இவர் பெருசா பிடிக்கிட்டார் நான் கேட்கிறேன். ஒரு டாக்டர் அவர் வேலையை பாக்குறாரு, அவரோட ஆனிவர்சரி கொண்டாடணும் அப்படிங்கிறது இல்ல. மதர் தெரசாக்கு மேல இருக்காரு.
ஏன்னா மதர் தெரசா அவங்கள பார்த்துட்டார், ட்ரீட்மெண்ட் பண்ணி, அவங்களுக்கு தெரியாது. அவங்க கூட இருந்துட்டு அவங்களோட வந்து அவங்கள குளிப்பாட்டி விட்டு அவங்கள அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். ஆனா இவங்கெல்லாம் சொன்னாங்களே அந்த நோய் நாடி, அதுல பண்ணி கடைசியில உள்ளது வரைக்கும் பண்ணி முடிச்சுட்டு தான் அனுப்புறாரு. இதனாலேயே இவர் தெரிஞ்ச ரொம்ப பேர் ஒரு அளவுக்கு மேல பக்தி வந்தா கால விடணும் இல்லையா, அந்த மாதிரி அவர் கேன்சருக்கு மட்டுமே இல்லை, எந்த உடம்பு வந்தாலுமே இவர்கிட்ட வந்துடுறோம், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். ஒரு கோல்டு, மவுலியோட தம்பி இருக்கான் காந்துலாம், அதேதான், ஒருத்தருக்கு உடம்பு வந்தது, இது இல்ல குழந்தைக்கு மித்த எது இருந்தாலும் இவர்கிட்ட வரும். இவருக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவார். அதான் சமாளி. வாழ்க்கையில டைம் ஸ்பெண்ட் பண்றது, வாக்கிங், அதை தவிர மிச்சம் அத்தனை விஷயமும் அவர் வந்து டெடிகேட்டட் டு ப்ரொஃபஷன். அதனால அது ப்ரொஃபஷனே இல்லை. காலையில வந்தா ராத்திரி 9 மணிக்கு போன் பண்ணா போன் எடுக்கிறார், சார் கேட்டா கிளினிக்ல இருக்கேன்றார். மிச்ச நேரம் இங்கே ஒரு கிச்சன் இருக்கு, அதுல அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் என்னெல்லாம் பண்ணணும், எவ்வளவு உப்பு போடணும், எவ்வளவு இது பண்ணணும், அங்க போய் நின்று நான் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாள். அது வந்து தனியா இவரோட கேபின் போல் இருக்கு, அங்க ஏதோ வச்சு இருப்பார், அவரோட என்டர்டைன்மெண்ட் அதான். அங்க போய் அவங்களோட நின்று இந்த லேவாதேவி, இந்த பஞ்சாயத்து, இதுல வந்து சால்ட் ஜாஸ்தி இருக்காது, இதுல நாம இங்க பேசுறது கூடாது. நான் சொன்ன மாதிரி மதர் தெரசா மோஸ்ட் டீச்சர், ஒய் நாட் விஜயராகவன், இவங்களுக்கு நம்ம ஒரு பத்மபூஷன் பத்மஸ்ரீ ஏன் கொடுக்க கூடாதுங்கிற. ஏன்னா வேலையா பாக்குறவங்களுக்கு கொடுக்கணும். இப்ப நான் என் ப்ரொஃபஷன் வேலையா பார்க்கிறேன், கேமரா முன்னாடி போய் இங்க சிரிக்கிறதே சிரிக்கிறேன், அந்த மாதிரி உள்ளது ஓகே, அதுவே வேற. ஆனால் அதுலயே டெடிகேட்டடா பண்றவங்களுக்கு இல்லாட்டி பாப்புலாரிட்டி உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப பாப்புலாரிட்டி கொடுக்கறதா டிசர்விங் பர்சன் கொடுக்கறது. இங்கெல்லாம் நீங்க வெறும் வேடிக்கை பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ இல்ல, அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கைத்தட்டியாவது டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் கொடுக்கணும். ஏன் அது நடக்க மாட்டேங்கிறதுன்னே புரியல. நம்ம மோடிஜி எல்லாத்தையும் தேடி தேடி கொடுக்கிறாருன்னா இவர் கொடுக்கணும் சார், அதுக்கு அவர் காதல் ஏதாவது வேணும், அது நம்மள மாதிரி உள்ளவங்க பேசணும், அவரை பத்தி பேசிக்க மாட்டார். இதுக்கெல்லாம் லாபிங் இருக்கு, அது ஏதாவது பண்ணி ஆகணும். வேற கேன்சரை பத்தி அவங்கள எல்லாத்தையும். நன்றி.